அதே போலதான் எந்த ஒரு நல்ல விஷயமோ எந்த ஒரு அறிவு சார்ந்த விஷயமோ எடுத்த உடனே உங்களுக்கு பிடிக்குமானா பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா பிடிக்கணும்ன்ற எண்ணத்தை நம்ம வளர்த்துக்கணும். நான் எனக்கு அதை தெரிஞ்சுக்க போறேன், நான் அதை கத்துக்கணும், எனக்கு அது வேணும்ன்ற அதுக்குள்ள நீங்க ஆழ்ந்து போகணும். அதுக்கு நீங்க முதல்ல அன்புன்ற செயல் நம்ம எல்லாருக்குமே பிடிக்கும். அது யாருன்னா பிடிக்கும் சொல்லுவாங்களா? எல்லாருக்கும் நீங்க கேட்ட வழி இல்லைங்க, எப்படிங்க செய்யறது, நான் பெண்ணா இருக்கிறேன், எனக்கு வேலை இருக்குது. நான் தான் சொன்னேன், எது பண்ணாலும் ஒரு எறும்புக்கு உணவு வைங்க, அது ஒரு பெரிய விஷயம். உணவு வைக்கிறது முதல்ல ஆரம்பிங்க. ரெண்டாவது ஒரு காகத்துக்கு அதுக்கு தேவையான ஒரு உணவு கொடுங்க. ரெண்டாவது தண்ணி வைங்க, மொட்டை மாடியில் தண்ணி வைங்க, கீழே தண்ணி வைங்க. அந்த தண்ணி வைக்கும் போது ரொம்ப அன்போட கழுவி தினந்தோறும் எழுந்து நான் கழுவி நான் தண்ணி வைக்க போறேன், அந்த உயிர் தண்ணி குடிக்க போகுது இல்லையா, அது நல்லா தண்ணி குடிக்கணும், சுத்தமான தண்ணி குடிக்கணும், அந்த இடத்துல வைக்க போறோம். இப்போ நாங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீர்க்கண்ணை வச்சுக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 100 இடத்துல வச்சு நாங்கள் எங்களோட ஜீவகாரண செயலில் தினந்தோறும் ஒரு உயிருக்கு இப்போ நம்ம பேசின்னு வந்து இருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஜீவராசி தண்ணி குடிச்சுன்னு இருக்கோம், ஒரு ஜீவராசி கம்பு சாப்பிட்டுட்டு இருக்கோம். அந்த மாதிரி ஒரு பொருள் நாங்கள் எல்லாத்துலையும் வச்சுட்டு இருக்கிறோம். நம்ம தானிய கூடு, நீர்க்கிண்ணம், தங்குற வீடு, பறவைகளுக்கு தேவை எல்லா விஷயம் நம்ம பண்ணிருக்கோம். இந்நேரம் இப்போ நம்ம பேசின வரும்போது கூட அந்த ஜீவகாரணம் பண்ணி நடந்துருக்குது. இப்போ எல்லாரும் அவங்க பேசுவாங்க, யார் உணவு போட்டாங்களோ அவங்க பெரிய புண்ணியவான், அவங்க பெரிய நிறைய விஷயம் சொல்லுவாங்கல்ல. இப்போ நம்ம யாரா முடியாதவங்களுக்கு ஒன்று ஹெல்ப் பண்ணாப்பா, கடவுள் மாதிரி வந்து ஹெல்ப் பண்ணப்பா, நீ ரொம்ப புண்ணியம், நிறைய விஷயம் சொல்லுவாங்க. அந்த விஷயத்தை இன்னைக்கு எல்லா ஜீவராசியும் எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஏன்னா நாங்கள் இன்னைக்கு வரும்போது காலையில வரும்போது கூட எல்லா இடத்துக்கும் என்னென்ன பண்ணணும் எல்லாம் பண்ணிட்டு தான் உள்ள வந்துருக்கோம். இப்போ நான் ஜீவகாரணத்தை பற்றி தான் பேசுறேன். ஜீவகாரண பணி நடந்துன்னு இருக்குது, அதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அது எப்படி அதே அனுபவத்தை நீங்க பெற முடியும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். ஆனால் நீங்க எல்லாரும் ஒரே விஷயம் தான் பண்ணணும், ஆழ்ந்து கேளுங்க, இதை செய்யணும் அப்படின்னு ஒரு ஆசை நல்லா இருக்குது, நம்ம செஞ்சா நல்லா தான் ஒரு என்ன தெரியும். மீறி முடியல, ஆனா சொன்னது சரிதான், அது எனக்கு சந்தேகம் இல்லை, ஆனா என்னால முடியல, ஆனா சூப்பரா சொன்னாரு, சரியா சொன்னாரு, இது யாராவது முடியறவங்க கட்டாயம் செஞ்சு செம்மையா இருக்கும், அந்த எண்ணத்தையாவது அதிகம், அது பெரிய மாற்றத்தை கட்டாயம் கொடுக்கும்.